இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிறைய பொருட்கள் ஒவ்வொரு வருஷமும் கடத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரியான நியூஸ்களை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய சில நியூஸ் பேப்பரில் வரும், இல்லை நியூஸ் சேனல்களில் வரும், இல்லை சமூக வலைத்தளங்களில் வரும். இந்த மாதிரியான நிறைய செய்திகள் நாங்கள் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம். என்ன மாதிரி பொருட்கள் கடத்தப்படுகிறது, எப்போ கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான செய்திகளை அண்மையில் தினத்தந்தி பத்திரிகையினூடாக வாசிக்கக்கூடிய இருந்துச்சு. அதில் போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எப்போ கடத்துறாங்க அப்படின்னு சொன்னால், கூட அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் தான் கூட பொருட்கள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அமாவாசை பௌர்ணமி நேரங்களை சூஸ் பண்ணுறாங்க கடத்துறதுக்காக அப்படின்னு சொன்னால், அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் கடல் ரொம்பவுமே கொந்தளிப்பாக காணப்படும். கடல் கொந்தளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கூட இந்த நேவி, அதாவது கடற்படையினர் ரோந்துக்கு போக மாட்டாங்கன்றதன் அடிப்படையில் இவங்க கூட இந்த மாதிரியான கடத்தல்களை இந்த மாதிரியான நேரத்தில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு தான் கூட பொருட்கள் இந்த மாதிரி கடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட ஏன் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு மணித்தியாலம் தானே அதில் இருந்து இங்கே வாரத்துக்கான நேரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அங்கேருந்து வேற அங்கேருந்து இங்கே வேற ஒரு மணித்தியாலம், இங்கே இருந்து அங்கே போக ஒரு மணித்தியாலம், ஒரு 2-2.5 மணித்தியாலம் தான் அந்த கடத்தல்களுக்காக தேவைப்படும் அப்படின்றத அடிப்படையில் இது ரொம்பவுமே ஷார்ட்கட், சின்ன ஒரு விஷயம், ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த கடத்தல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்ன மாதிரியான பொருட்களை அதிகமாக கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூட அதிகப்படியான பொருட்கள் அப்படின்னு சொன்னால் போதைப் பொருட்கள் தான். அந்த கஞ்சா, அதே மாதிரி பீடி இலைகள். இந்தியாவினுடைய பீடி இலைகளுக்கு இலங்கையில் சரியான டிமாண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தங்கமும் இப்போ இலங்கையில் சரியான பெரிய விலை போய் கொண்டிருக்குது. ஒரு பவுன் தங்கம் 3,50,000 வரை அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்குது. அதாவது ஒரு பவுன் தங்கம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தங்கமும் அதிகப்படியாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள், மஞ்சள், ஏலக்காய், இந்த இந்தியாவினுடைய மஞ்சள் ஏலக்காய்க்கு இலங்கையில் சரியான டிமாண்ட் இருக்குது. அதை விட அங்கே ₹1, அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய ₹1 இலங்கையில் ₹4 என்றதன் அடிப்படையில் சரியான டிமாண்டுகள் இங்கே இருந்து கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி மருந்து பொருட்களும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மருந்து பொருட்கள், வலி நிவாரணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மருந்து பொருட்களும் இந்த கடத்தல்களுக்குள்ள உள்ளடங்கும் அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்கது. அதை விட இந்த செய்தியில் மேலதிகமாக குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மேக்ஸிமம் ஒரு 250 கேசஸ் கிட்ட இந்த மாதிரி கடத்தல் சம்பந்தமான கேசஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வருஷத்துக்கு 250 கேசஸ் அப்படின்னா, ஒரு மாசத்துல குறைஞ்சது 10 அல்ல கூடினது ஒரு 20, 10 தொடக்கம் 20 கேசஸ் ஒவ்வொரு மாசமும் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல யார் ஈடுபடுறாங்க அதிகமாக அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய மீனவர்கள் தான், அதுவும் ஏழை மீனவர்கள் தான் இந்த மாதிரியான கேசஸ்ல ஈடுபடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 தொடக்கம் அதிகப்படியானது ஒரு 2 லட்சம் வரை அவங்களால ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான கடத்தல்கள் அவங்க ஈடுபடுறாங்க. உயிரப்பணயம் வைத்து, அதாவது எங்களோட கடற்படையில், அதாவது இலங்கையினுடைய கடற்படையினர் இல்லை இந்தியாவினுடைய கடற்படையில் பிடிபட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வழக்குகள் நடைபெறும், நீண்ட காலம் சிறையில் வாட வேண்டி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்குகள் எடுத்து பண்ணுறாங்க என்றதன் அடிப்படையில் அவங்களுக்கு அதிகப்படியான காசும் இதுக்குள்ளே இருக்கிறதால தான் இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் எடுத்து அந்த மீனவர்கள் இப்படி செய்கிறாங்க, ஏழை மீனவர்கள் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் அந்த மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனாலும் இது சேஃப் இல்லாது. ஸோ உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் இந்த விஷயங்களை மேலும் அதில் போட்டிருந்தாங்க. ஏன் இது லீகலாகப்பட்டிருக்கு? முந்தைய காலம், அதாவது மன்னராட்சி காலத்தில் இது ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பரிமாற்றம் மாதிரி நடைபெற்றது. ஆனாலும் இப்போ 2 நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லி சரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு பொருட்களை நீங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், இல்லை உங்களோட நாட்டுக்குள்ளே நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள், வரிகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை தாண்டி தான் நீங்கள் அந்த பொருட்களை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி புது விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.